இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த எப்படி விஷயம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 அடுத்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. திவ்யா 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 அப்படின்னு சொல்லி அவங்கள பேஸ் பண்ணியே வந்து கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ப்ரோமோ முதற்கொண்டு லைவ்லேயும் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாட்டர்மெலன் விசஸ் திவ்யா நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஸோ இப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ ஒரு டாஸ்க் நடக்குது போல் சாயந்தரமாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவை பற்றி சொல்கிறாங்க. திவ்யா நீங்கள் வந்து இஷ்டம் இல்லைனா எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் ஒன்றும் பிக் பாஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் வந்து உங்களை பிக் பாஸை கேட்டு தானே போக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொல்கிறாரு. அதை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இங்கே ஒன்றும் மக்கள் வந்து திவ்யா ஓட்டை வச்சு எலிமினேட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே நான் யோசித்தது தெளிவாக தானே சொன்னாங்க வீக்கெண்டில், ஒருத்தரே சேர்த்து 10 பேரை வந்து ஓட்டு போடுறீங்களே அப்படின்னு சொல்லி தைரியமாக யோசித்து முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்து போல்டாக முடிவெடுப்பீங்கன்னு நினச்சேன். நீங்களும் ஒரு 10ஓட 11 வந்து சேர்த்து நீங்களும் வந்து எங்கள் 2 பேரை வந்து நாமினேட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யாவை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ வாட்டர்மெலன் விசஸ் திவ்யா நம்ம நிறையவே எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் திவ்யா